ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எக் எடுத்து அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு உடச்சி ஊற்றின எக்கில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் கிரேவி இருக்குல்ல, அதில் 3 டீஸ்பூன் எடுத்து அந்த எக்கில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த எக்கும் அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்து நம்ம அதில் போட்டு நம்ம மறுபடியும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல் எடுத்துகிட்டு தோசை மாவு எடுத்துக்கணும். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் லைட்டாக அதில் ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ண ஆனியனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசைக்கல்லில் நல்லா ஹீட் ஆனோடனே சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு ரவுண்டு ஊற்றிக்கணும். தோசை ஊற்றினதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ் எடுத்து நல்லா போட்டுட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற தோசை அதை அவுட்டரில் வந்து ஊற்றி விடணும். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் பவுடர் எடுத்து போட்டுட்டு நல்லா வேகிறதுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டுட்டு தான் நம்மளுடைய கறி தோசை ரெடி.